இங்க ஒரு பேசஞ்சர் பிளேன் கிராஷ் ஆகி கடலுக்கு நடுவுல வந்து விழுந்துருது. இருந்தாலும் பிளைட் உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட லீக் ஆகல. ஆனா அதை நினைச்சு அவங்க சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா அவங்க பல நூறு அடி ஆழத்துல விழுந்திருப்பாங்க. அதே நேரத்துல கம்யூனிகேஷன் டிவைஸும் ஃபெயில் ஆனதுனால கண்ட்ரோல் டவருக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. சோ ஆக்சிஜன் முடிஞ்சு அங்கேயே சாகுறத தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்ல. அதை நினைச்சு அங்க இருக்க எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப நிலைமை மோசமாக்குற மாதிரி பிளைட் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வர ஆரம்பிக்குது. சோ ஏதாச்சும் பண்ணியே ஆனுங்கிற சிச்சுவேஷன்ல கேப்டன் டிரான்ஸ்மிட்டிங் டிவைஸை எடுத்துட்டு வராரு. அதை எப்படியாச்சும் தண்ணிக்கு மேல கொண்டு போயிட்டா அவங்கள தேடிட்டு இருக்கவங்க அவங்க லொகேஷனை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா வெளியே போறதுக்கு ஹேட்ச ஓபன் பண்ணா உள்ள இருக்க எல்லாருமே செத்துருவாங்க. சோ கேப்டனும் கோ பைலட்டும் லக்கேஜ் இருக்க இடத்துக்கு வந்துட்டு பேசஞ்சர்ஸ் இருக்க இடத்தை டைட்டா லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா பொறுமையா வெளியே போறதுக்கான வழியை ஓபன் பண்றாங்க. ஆனா வாட்டர் பிரஷரை அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருப்பாங்க. அவங்க கதவு திறந்ததுமே ஹை பிரஷர்ல வாட்டர் உள்ள வந்து அதுல கோ பைலட்டுக்கு அடிபட்டுருது. உடனே கேப்டன் அவரை காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ளேயே அவர் இறந்துறாரு. அதே நேரத்துல மத்தவங்க உயிரும் முக்கியங்கிறதுனால மனசை கல்லாக்கிட்டு அவரை அப்படியே விட்டுட்டு வெளியே வந்தவர் டிரான்ஸ்மிட்டிங் டிவைஸ்ல இருக்க ஏர் குஷனை ஆக்டிவேட் பண்றாரு. அடுத்த நிமிஷமே ஏர் குஷன் வெளியே வந்து டிரான்ஸ்மிட்டிங் டிவைஸை கடலோட மேற்பரப்புக்கு கொண்டு போயிருது. அதுக்கப்புறமா கேப்டனும் கஷ்டப்பட்டு மேல வந்து அதுல இருக்க SOS பட்டன் அழுத்த ஒரு வழியா அவங்களை தேடிட்டு இருந்தவங்க அவங்க லொகேஷனை கண்டுபிடிச்சிடுறாங்க.